மதவெறி சாதிவெறி எண்ணம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நிறைவேறாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். மேலும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகளையும் 100 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் வழங்கினார். நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த 30 பேருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதியில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் முதல்வர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி சமூக நீதி கொள்கையை நிலைநாட்டி சமத்துவ சமுதாயத்தை நிலைநாட்டியே தீருவோம் என்றார். மதவெறி சாதிவெறி எண்ணம் பெரியார் மண்ணில் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். சமூக நீதி வழியா சமத்துவ சமுதாயத்தை படைக்க பாடுபடுகிறோம். நம்முடைய லட்சிய பயண வழியில ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கல. ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா புரிஞ்சிக்காம, அதில் அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம, தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி நம்ம திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்க மதவெறி சாதிவெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை வரம் பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது.